இரண்டு குளத்தின் மீனை பாருங்கள் என்ன சைஸுண்டு. ஆட்சிக்கு பிறகு எப்படி ஜலேபி வந்த பிறகு பொருட்களும் மலிவு, மீனெல்லாம் மலிவாக தான் போகுது. கொரோனா பிறகு பிஸ்னஸ் எல்லாம் நல்லா அனுர ஆட்சிக்கு பிறகு இந்த மாற்றங்கள், அனுரண்ட ஆட்சி மாற்றத்தை எப்படி பார்க்குறீங்க? நாமல் ராஜபக்ச தந்த கடை தான் அப்போ. சரி சரி சரி. இதில் ஒரு 48 பேர்த்துக்கு கடை கொடுத்தோம். கூட ஒரு கை வந்து போரில் பாதிக்கிறது சீவர் தானே முதல் முறை வந்த மாதிரி கிடக்கு. ஓ விலை மாற்றங்கள் எப்படி? ஒரு துண்டு எவ்வளவு தெரிஞ்சுக்கலாமா? விலையும் தெரிஞ்சுக்கலாம், பிரச்சனை இல்லை. எங்கள் வியாபாரம் தான் முக்கியமாக மற்ற தமிழகம் கிடையாது. வணக்கம் உறவுகளே. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் எங்கே இருக்கிறோன்னா கிளிநொச்சி பெரிய சந்தையில் நிற்கிறோம். இதுதான் பெரிய சந்தை. அதாவது தம்புளையிலேருந்து வர மரக்கறிகள் இந்த இடத்துக்கு தான் வரும். இங்கேருந்து தான் சின்ன சந்தை கொண்டு போவாங்க. இங்கே என்னென்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஓகே, நாங்கள் சந்தைக்குள்ளே வந்துட்டோம். எல்லா கடையும் திறந்திருக்கல, ஒரு சில கடைகள் தான் திறந்திருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் மொத்த விலையில் நாங்கள் மரக்கறிகளை கொள்வனை செய்து கொள்ளலாம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரிய சந்தையில் நாங்கள் வந்து பார்த்தோம். பெரிய சந்தையிலேருந்து இப்போ நாங்கள் அடுத்து போகிறது சின்ன சந்தைக்கு. ஸோ அங்கே எப்படிலாம் மரக்கறி விலைகள் எப்படி இருக்குது, என்ன வைக்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ நாங்கள் சின்ன சந்தைக்கு வந்துட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா இதில் பைக்கை பார்க் பண்ணிக்கொள்ளலாம். உள்ளேயும் கொண்டு போகலாம். உள்ளே கொண்டு போகிறதுக்கு 20 ரூபா ரைடுவாங்க. இப்போ நாங்கள் உள்ளே போகிறோம். இதுதான் சின்ன சந்தையில் கொள்வனவு பகுதி. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கேருந்து கொண்டு வர மரக்கறிகள் எல்லாம் ஏலம் போடுற இடம் இதுதான். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் செவ்வாழை காணப்படுது. இங்கே இருக்க வாழைக்குலை இதெல்லாம் ஏலத்துக்கு வந்திருக்கிற வாழைக்குலைகள். இதெல்லாம் பழைய வியாபாரம் உரிமையடைஞ்ச வியாபாரி இந்த பேரில் போடுங்க. நாளைக்கு அவங்க தலைப்பை போடுங்க. பாலக்கிற அந்த சேதாரம் போடுங்க. டெண்டக்காரர் சகலகால வல்ல வியாபாரி. அவனை கூட்டி வந்துக்கலாம். அவனை தான் கொஞ்சம் பாஞ்சு ஒரு மனசு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் தம்புளையிலேருந்து மரக்கறிகளை கொண்டுறதுக்கு லொரி தான். ஸோ இந்த இடத்துல நிறைய மரக்கறிகள்லாம் கொண்டு இங்கே தான் அந்த ஏலத்துக்கு விடப்பட்டு திரும்ப கடைகளுக்கு வழங்கப்படும். இந்த வாழைக்குலைக்கு ஏலம் கூறிக்கொண்டிருக்காங்க.
அண்ணா வணக்கம். 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 உங்களோட பேர்? என் பேர் நேமிநாதன். ஓகே. இந்த இடத்துல என்ன நடக்குது எங்களுக்கு? இந்த இடத்துல வந்து இது கிளிநொச்சி பொதுச்சந்தை. இங்கே வந்து கொள்வனவு நிலையம் இது. மரக்கறி பழங்கள் கொள்வனவு நிலையம். ஓகே. இப்போ இங்கே வந்துருக்கு இந்த வாழைக்குளம் மரக்கறியில் எங்கே இருக்குது வரும்? இங்கே கிளிநொச்சி மாவட்டம் தான் முக்கியமாக. மற்ற தமிழக மரக்கறி முதற்பட்டுள்ள காலத்துக்கும் இப்போ உள்ள காலத்துக்கும் ஏதாச்சும் மாற்றங்கள் இருக்கா? எலெக்ஷனுக்கு முன்னுக்குள்ள காலத்துக்கும் இப்போ உள்ள காலத்துக்கும் மாற்றங்கள் இருக்குது. இப்போ நாங்கள் வந்து பாரிய அளவு மாற்றம் இன்னும் எங்களுக்கு கிடைக்கல. ஆனால் வெறுமண்டே எதிர்பார்க்குறோம். சாதாரண மாற்றங்கள் ஓகே. இந்த இடத்துக்கு என்ன பேருன்னு சொல்கிறது? இது கிளிநொச்சி பொதுச்சந்தை. இந்த 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 இதுக்கு இந்த இடத்துக்கு சந்தை மார்க்கெட் சந்தை ஏலங்கூர் அப்படி ஏலங்கூர் கொள்வனவு பகுதி. ஓகே. உங்களோட தகவலுக்கு நன்றி. நன்றி. இது கிளிநொச்சி சந்தைன்ற மரக்கறி இருக்கிற பகுதி. இப்போ பார்த்தீங்கன்னா கிளிநொச்சி சந்தையில் கீரை விற்கிற பகுதி பார்த்தீங்கன்னா கீரை வைக்கிற அம்மாக்கள்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே வயதான அம்மாக்கள் தான் கீரை விற்கிறாங்க. ஸோ அவங்களோட கழிச்சு பார்க்குறாங்க. அம்மா வணக்கம். இங்கே பாருங்கள், கழிக்க மாட்டாவா கிட்டவாங்க. வணக்கம். வணக்கம். என்ன கோவமாக இருக்கீங்க? கோவமாக விற்கிற கீரை வச்சுருக்கீங்களோ? என்னம்மா என்ன பேர் உங்களுக்கு? விஜயலட்சுமி. பாருங்கள், விஜயலட்சுமியை கோவப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. சரியம்மா, இன்றைக்கி வெள்ளாரண்ட விலை எவ்வளோ போகுது? 100 ரூபா. பாருங்கள் மக்களே, இதுதான் உடம்புக்கு ரொம்ப முக்கியமான ஒரு கீரை தான் வெள்ளாறு. 100 ரூபாய்க்கு விற்கிறாங்க. அடுத்து சிறுகீரைமா 120. சிறுகீரை 150 ரூபா. ஓகே. சிறுகீரை இன்னைக்கு கிளிநொச்சி சந்தையில் விலை 150 ரூபாய். இதுக்கு இந்த கீரைக்கு என்ன போகிறாங்க? அதெல்லாம் ஒன்று தான் என்ன? இது கோவாயில் எவ்வளோ போகுது? கோவாயில் 80 ரூபா போகுது. அடுத்தது ரம்பையில் சும்மா கொடுக்குங்க. காட்டுக்கு தாங்க. ஆமாம், இந்த மாட்டை. அம்மா உங்களோட பேர் என்ன? நாகம்மா. ஓகே. நாகம்மாட்ட என்ன கீரை? கடைகீரைகள் தான் இருக்குன்னு. இது இல்லை பொன்னாங்கண்ணி. பொன்னாங்கண்ணி என்ன விலைக்கு இருக்குது? 50 ரூபாய்க்கு கொடுத்துருங்க. அதான் 50 ரூபாய்க்கு எடுக்கிறீங்க, 50 ரூபாய்க்கு கொடுத்துருவீங்க. அப்போ உங்களுக்கு லாபம் இல்லையே? அதுதானே. அம்மா உங்களோட பேர் என்ன? மீனா. ஓகே. இப்போ எலெக்ஷன் நடந்ததല്ലോ, அனுரகுமார் அவருக்கு ஆட்சி எப்படி பார்க்குறீங்க? இன்னும் நாடு சீரா வந்த பிறகு ஏதாச்சும் மாற்றங்கள் தெரியுதா உங்களுக்கு? கொஞ்சம் மாற்றங்கள் தெரியுது. நல்லா வரும்னு எதிர்பார்க்குறீங்க? நல்லா வரும். எதிர்பார்க்கல வரும் கட்டாயம். நல்ல ஒரு பதிலம்மா. அம்மா உங்களோட பேர் என்ன? தங்கமலர். உங்கள்கிட்ட நிறைய வகையான கீரை இருக்குது தானே? ஓகே. அம்மா, புதிய ஆட்சி மாற்றங்கள் உங்களுக்கு எப்படி தெரியுது? புதிய ஆட்சி மாற்றம் உங்களுக்கு எப்படி தெரியுது? புதிய ஆட்சி அனுரா என் பேர் பயிரிஸ் தங்கமலர். புதிய ஆட்சி அனுராதா அவர் வந்திருக்கார். ஆனால் அவர் ஒரு கட்டோட்டில் வச்சிருக்கிறார். எனக்கு தமிழ் மக்கள் சேவையில் தமிழ் மக்கள்கிட்ட ஓட்டுரிமையும் எனக்கு வேண்டாம், வாக்காளர் டாப்பும் வேணும். என்னுடைய சிங்கள மக்களே எனக்கு காணுமென்று சொல்கிறார். அந்த ரீதியில் தமிழ் மக்கள் கொஞ்சம் பின்தாக்கி இருக்குது. ஆனால் தமிழ் மக்கள் சனத்தொகையாடையும் மற்றது உடைமையாடையும் பொருளாதாரத்தையும் குறைஞ்சது. வலிமை குறைஞ்சி சனங்கள் இருக்குது. ஆனால் தமிழ் மக்கள் சங்குக்கு வாக்கு போட்டு முடி தமிழ் மக்கள் சங்கி தொடர்பாக தமிழர் என்று ஒரு இணைப்பாக இருக்க வேண்டும் என்றதுக்காகத்தான் போட்டது. ஆனால் போட்டும் எங்களுக்கு சனங்கள் குறைவான ஆதார எங்களை சங்குக்கு வெற்றி அடைய முடியாது. ஆனால் ஜனங்கள் முள் செலவும் போட்டு 12 லட்சம் செலவிருந்தோம். அது போட்டாலும் நாங்கள் வென்று வரையிடாது. எங்களுக்கு தோல்வியின் மேல் தோல்வியாக இருந்தாலும் நாங்கள் மீண்டும் எழும்புவோம். ஆனால் இவர் அனுராத தமிழ் மக்கள் சேவையில் என்னுடைய சிங்கள மக்கள் காணும் என்ற அடிப்படையில் எங்களுக்கு ஒரு பாதிப்பிலும் கொஞ்சம் மனக்கலக்கவும் பயமும் இருக்குது. ஏன்னா அவர் அப்பவே தமிழ் மக்கள் சேவையில் சொன்னபடியால் எங்களுக்கு ஒரு மனக்கலக்கம் இருக்குது.
அடுப்பையிலேயும் மனக்கலக்கம் இருக்குது. ஆனால் அவர் வந்திருக்கிறார். அவருக்குத்தான் நாங்கள் எல்லாரும் போட்டிருக்கிறோம். அந்த விருப்பு வாக்காக மக்கள் எல்லாரும் ஒன்றிணைஞ்சு போட்டிருக்கிறோம். ஆனால் எங்களை ஒரு பாரபட்சமாக பார்வையிட்டு அவர் யார். ஆனால் எங்களோட மனதில் ஒரு வேதனை உரியதாக இருக்குது. ஆனால் இந்த சனங்கள் எல்லாம் வருமானத்திலையும் கஷ்டங்களையும் மத்தியில இருக்குது. ஆனால் அவருடைய சிங்கள மக்கள் அனைவரும் இங்கு கிளிநொச்சி வன்னி மாவட்டத்தில் வந்து தர்மம் அடிக்கலாம். ஆனால் தர்மம் அடிக்கலாம். ஆனால் எங்களோட தமிழ் மக்கள் போய் அங்கே அந்த சிங்கள நாடுகள் பிரதேசங்களில் போய் பிச்சை எடுக்கிற மக்கள் இருந்தாலும் காடையில் அடிக்கும் தன்னால ஏண்ட இதை செய்து சாப்பிடுங்கள். ஆனால் எங்களோட பிள்ளைகளுக்கு எங்களோட வாழ்வாளத்துக்கு எங்களோட அரசியலாக்கள் பூசாலையும் சிறைச்சாலையிலையும் இதுகளையும் இருக்கு. அவர் மனமிறங்கி அவர்களை விடுதலை செய்து அவருக்கு ஒரு பாவ மன்னிப்பு மாதிரி கொடுக்க வேணும். அதுவும் மாதிரி தாயிலிருந்து பிள்ளைகளை இழந்து தாய்மார்களையும் இழந்து பிள்ளைகளையும் இழந்து விதவியாக பட்டி இருக்கிற அவைகளுக்கு முன்னுரிமை வாங்கி உதவி திட்டம் வழங்க வேண்டும். கண்காடு காடு கை எல்லாம் பால் பிடிஞ்ச ஊனமுற்றோர்கள் முச்சங்கரண்டி வண்டியில் திரிஞ்சு இருக்கிற அந்த போராளிமார்களுக்கும் அதைக்கும் வாழ்வார ரீதியில் உதவி செய்து வழங்குமாறும் பாரபட்சம் பார்க்காம முஸ்லீம் தமிழ் சிங்களம் கிறிஸ்தவம் என்று பாரபட்சம் பார்க்காமல் அவர் வழி நடத்தி நடக்க வேணும். வழி நடத்தி எங்களுக்கு ஒரு முதலமைச்சர் என்று அனுராரா வந்திருக்கிறார் என்றால் நாங்கள் அவரை மதிக்க வேணும். அவரும் எங்களை மதிக்க வேணும். எல்லா ஜனங்களையும் பாரபட்சமாக ஒன்றிணைந்து இணைந்து பாரபட்சமாக பார்வையிட்டு அவர்கள் எல்லாருக்கும் சமத்துவமாக வழங்க வேணும். போட்டி புறாம ஒன்றும் இருக்கக்கூடாது. தமிழர் ரெண்டு ஒதுக்கவும் கூடாது, சிங்களம் ரெண்டு தமிழரும் ஒதுக்கவும் கூடாது. எல்லாரும் ஒரு ரத்தம் இனம் ஒரு ரத்தம் ஒன்றிணைஞ்சு ஒன்றாக இருந்து பார்க்க வேணும். பாரபட்சம் பார்த்து தமிழன் இவன் தமிழன் ரெண்டு ஒதுக்கவும் கூடாது, இவன் சிங்களம் ரெண்டும் ஒதுக்கவும் கூடாது, இவன் முஸ்லீம் மட்டும் ஒதுக்கவும் கூடாது, கிறிஸ்தவனும் ஒதுக்கக்கூடாது. எல்லா ஜனமும் ஒருமித்த ரத்தம் ஒன்று ஒரே ரத்தம் தான். அதுதான் வணக்கம். அதைத்தான் கேட்டு கொண்டிருக்கிறோம். ஒரு நாள் உங்களோட கஸ்டமர் இல்லை பாட்டின்ற கஸ்டமர். ஆனால் கடன் தர மாட்டாங்க. இல்லை நான் இப்போ எல்லாரும் வீடியோவாக எடுத்துட்டு பிறகு வந்து பேர் சொல்ல மாட்டேன்னு சொல்லி போட்டு இப்படி என்ன சரி. இப்போ நாங்கள் கிளிநொச்சியினுடைய பொது சந்தைக்குள்ளே போக போகிறோம். மரக்கறி விற்கிற பகுதிக்குள்ளே போக போகிறோம். வாங்க. முதலாவது பாவக்காய் இருக்குது. காய்ச்சி பார்ப்போம். எப்படி என்ன வளமை போல ஏதாவது இன்றைக்கி மரக்கறிண்ட விலை மாற்றங்கள் இருக்கும்? பழைய விலை தானா? ஓகே. எங்கேருந்து இந்த மரக்கெல்லாம் எடுக்கிறீங்க? ஓகே. இப்போ எல்லா கடையிலையும் விலை கேட்குறதுனால இன்றைக்கி இந்த கடையில் நாங்கள் இதை கேட்போம். இல்லை இதுக்கு என்ன இது குடமிளகாண்ணே? ஓகே. என்ன விலை போகுது? காக்கிலோ 150 ரூபா. பரவாயில்ல, விலை மலிவு தான் தானே? ஓகே. வணக்கம். ஓகே. இன்றைக்கு என்ன மரக்கறி விலை எல்லாம் எப்படி போகுது? கொஞ்சம் விலையாகிறது என்ன விருதாகாலம் அதெல்லாம் கொஞ்சம் விலையாக இருக்கும். இன்றைக்கி கேரட் என்ன விலை என்ன போகுது? நல்லா கேரட் வச்சுருக்குறீங்க. 300 ரூபா விற்கிறோம் கிலோ. 300 ரூபா கிலோ. கொஞ்சம் கொஞ்சம் விலை இல்லை. சனம் இப்போ வாரதை குறைஞ்சிது சந்தைக்குள்ள. ஏன் வெளியில் வெளியில் கடையில் இருக்கு தானே குறைவு தான். எல்லா வியாபாரிகளும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான். எங்கேருந்து மரக்கறி எடுக்கிறீங்க? என்னோட வந்து உள்ளூர் உற்பத்தியிலேருந்து வரும் விஞ்சனைகள். மற்ற இங்கே கிளிநொச்சி பக்கத்துலேருந்து மற்ற தம்புள்ள யாழ்ப்பாணம் வந்து வரும். இப்போ உங்களை பார்க்கும்போது உங்களோட ஒரு கை வந்து போரில் பாதிக்கப்பட்டது.
சரி நான் ஒரு அங்கே பார்த்துட்டேன். சரி வா. ஸ்ரீமோகன் தயா மரக்கறி கடையை பார்க்குறோம். உங்களால் என்ன பேர்? இயேசுராஜன் மரக்கறி கடை இருக்குது. நல்ல மரவள்ளி கிழங்கு இருக்குண்ணே. என்ன விலை போகுது மரவள்ளி கிழங்கு? மரவழியா எவ்வளோ? 300 200 கிலோ. உங்களோட கடை பேர் என்ன? ரூபன். இன்றைக்கி எப்படி மரக்கறி விலை என்னன்னு? மரக்கறி பரவாயில்ல. எங்கேருந்து கொண்டு வரீங்க? தம்புலேருந்து வந்து போடுங்க. இன்றைக்கி கத்திரிக்காய் என்ன விலை போகுது? கத்திரிக்காய் 200 ஆகுது. 200 மலிவு தானே? இன்னைக்கு கொஞ்சம் மரக்கறி விலை கூடும் பார்க்கலாம். விதர காலங்களுக்கு கொஞ்சம் இல்லை. ஓகே நன்றி. ஓகே அம்மா வணக்கம். ஓகே பைத்தங்காடு அடிக்க கொண்டிருக்காம்மா. எவ்வளோம்மா போகுது பைத்தங்காய்? இதப்பா இப்போ 300 ரூபாய்க்கு தான் கிலோ கொடுத்தேன். ஏனண்டா அது வச்சு பார்த்து கொண்டு இருந்தால் அநியாயமாக நட்டப்படுறதை விட எடுத்ததில் 100 ரூபா குறைஞ்சாலும் கொடுத்துருவோம், காசாக்கிறோம். எங்கே உங்களோட வீடம்மா? எந்த வீடு பரவிப்பாங்க. எவ்வளோ காலமாக சரிங்க? நான் அப்போ நாங்கள் ஹோட்டல் தானப்பா நடத்தினோம். நாங்கள் அப்போ இப்போ ஒரு யுத்தத்துக்கு பிறகு தான் இது செய்கிறேன். சரி சரி. இப்போ இந்த இடத்துக்கு என்ன நீங்கள் இந்த டெண்டர் போட்டு எடுப்பீங்க இல்லையா? இது டெண்டர் ஒன்றும் இல்லை. இது நாமல் ராஜபக்ச தந்த கடை தான். அப்போ சரி சரி. இதில் ஒரு 48 பேர்த்துக்கு கடை கொடுத்தவங்க. அந்த சந்தையில் மழை தண்ணியில் நடத்தினோம்ட்டு கொடுத்தவங்க. ஆனால் இங்கே உள்ளவன் எங்களை தமிழையும் தரமாட்டேன்ட்டான். எடுத்து நடத்தின கடையை வாங்கிட்டு விட்டவங்க. அப்புறம் அதுவும் போய் இந்த இரணமடுவில் ஒரு ஆமியை பிடிச்சி தான் கடை எடுத்தேன் மேஜர். இப்போ தரமாட்டேன்ட்டான். இப்போ என்னண்டா நீங்கள் தேத்தனி கடை நடத்துனீங்க, போய் தேத்தனி கடையை நடத்துங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ சரின்ட்டு அப்போ தலைவராக இருந்தவர் ராஜி. இப்போ அவர் தான் எங்களுக்கு சொன்னவர், கடை உங்களுக்கு இல்லை, உங்களுக்கு தேத்தனி கடை தான் தரலாம், நீங்கள் போய் பிரதேச சபையில் கதைச்சி தேத்தனி கடை எடுங்கோன்னு. நானப்பா பெரியவங்களை பிடிச்சி நானா எந்த முயற்சியில் ஒரு மகன் தடுப்பில் இருந்தேன். உள்ள கேம்பஸில் இருந்தா மகன் ஒரு தான் 2 பிள்ளையோட மழையோட தண்ணியோடு இருந்து அவர்கிட்ட போய் என்ற நிலைமையை சொல்லி நான் ஒரு ஆள் உழைச்சி தான் சார் இந்த பிள்ளைகளை படிப்பிக்கணும், எனக்கு ஏதோ உதவி செய்யுங்க. நான் எடுத்த கடையை நடத்தி கொண்டிருந்தேன். 3 நாள் என்னட்ட வாங்கி போட்டாங்க. நாங்கள் ஹோட்டல் தான் நடத்தினோம். இப்போ ஹோட்டலில் எடுத்து நடத்தக்கூடிய மாதிரி வசதியும் இல்லைன்னு கேட்டேன். இப்போ அவர் கடிதம் எழுதி போட்டு கொண்டே பிரதேச வேலை கொடுக்காம எடுங்கோண்டேன். அதே மாதிரி எனக்கு கடை கிடச்சி அவர் கொடுத்த கடை தானப்போ இன்றைக்கு நடத்தி கொண்டு எனக்கு 3 பிள்ளைகள், 2 மகன் மெக்கானிக். இந்த அதில் வச்சுருக்கார் ராஜான், அவர் என் மூத்த மகன். 2வது மகன் இப்போ எப்படி அம்மா இந்த பிஸ்னஸ் செய்கிறீங்களோ, இப்போ இதில் எப்படி உங்களுக்கு ஒரு நாளும் ஒரு வருமானம் தீட்டக்கூடிய மாதிரி? வருமானம் இல்லாமல் இதில் மெனக்கட்டுறேனாப்பா. என் சொந்த கடை தானே ஐயா. எனக்கு நான் வாடகை பிரதேச சபைக்கு மட்டும் அந்த நில வாடகை கொடுக்குறோம், மற்றபடி யாருக்குமே செய்கிறதில்லை. கரண்டெல்லாம் நானே எடுத்துருக்கிறேன். இந்த எல்லாமே நானே செய்து எந்த தொழிலை ஸ்கூலுகளுக்கு சாமான் கொடுக்குறேன். ஸ்கூலுகளுக்கு சாமான் போடுறோம், 3 மாதத்துக்கு ஒருக்கா காசு தருவாங்க. பிரச்சனை இல்லை, எல்லாரும் கட்டிட்டாங்க. இப்போ நானும் அப்பாவும் தான். அவர் ஒரு பெரிய பிள்ளையரப்பா, குட் ஓல்ட் பிள்ளையர். அப்பா கருணாண்டு தெரியுமா உங்களுக்கு? பொன்னாடையெல்லாம் போட்டுவாங்க. அவர் 2 மனுஷன் தான். இப்போ பள்ளிக்கூடத்துக்கு தான் சாமான் கொண்டு போயிருக்காரு. இப்போ வருவார். சரியம்மா, உங்கள்கிட்ட காய்ச்சது ரொம்ப சந்தோஷம். நாங்கள் போய் பார்த்துக்கலாம். எதில் போடுறீங்க? யூடியூப்பில். இங்கால ஒரு அண்ணா இருக்கா, அவர்கிட்ட அண்ணா வணக்கம். உங்களோட கடை பேர்? கடை பேர் காந்தி. காந்தி மரக்கறி வாங்கணும். இன்னைக்கு கொஞ்சம் மரக்கறி குறைவாக இருக்கணும், எடுக்க இல்லையா? இப்போ எடுத்துருக்கு. இப்போ எடுத்துருக்குறீங்கண்ணா. சரி அண்ணா, ஒரு காங்களை பார்த்துக்கலாம். சரி அண்ணா வணக்கம். உங்களோட கடை பேர் என்ன? உங்களோட கடைக்கு என்ன பேர்? பெரிய மரக்கறி வாங்கணும். பெரிய மரக்கறி வாணிபம். இன்றைக்கு எப்படி மரக்கறி எல்லாம் விலையெல்லாம் எப்படி? பரவாயில்ல. எங்கேருந்து எடுக்கிறீங்க மரக்கறி? மரக்கறி பவுனியா மரக்கறி, தம்பளம் மரக்கறி, மரக்கறி. ஓகே அண்ணே, நாங்கள் அங்கே பார்த்துக்கிறோம். நன்றி. இந்த அங்கால ஒரு அண்ணன் இருக்காங்க. அண்ணா வணக்கம். இவர் எங்கட கதை என்ன? உங்களோட கடைக்கு என்ன பேர் வைக்க அவருக்கு? இன்னைக்கு சரி, என்ன பேர் உங்களுக்கு? சாந்தனா. எப்படி மரக்கறி பரவாயில்லையா? நல்ல கிழங்களை வச்சுருக்கிறீங்க. எவ்வளோ போகுது இப்போ? கிலோ 180. ஓகே ஓகே.
சரி அங்கே இருக்க பார்த்துட்டு வரேன். ஓகே ஆட்கள் இல்லை, அங்கே நிறைய கடைகள்லாம் மூடி இருக்குது. யாரோ ஒரு அண்ணன் இருக்காங்க. அண்ணா வணக்கம். முருங்கைக்காய் என்ன விலை போகுது? அந்த பெரிய காய் வந்து 600, மற்ற இந்த சின்ன காய் வந்து 400. நல்ல விலை தானே. ஓகே முருங்கைக்காய் விலை எல்லாம் பார்த்துருப்பீங்க. வாங்க அங்கே போகும். என்ன வணக்கம். நல்ல கத்திரிக்காய் வச்சுருக்கீங்க. என்ன விலை போகுது? கத்திரிக்காய் 140 கிலோ. 140. அங்கே 100ரூவானாங்க. அது வேறு ஒவ்வொரு கொள்முதலை பொறுத்து குறை. நல்ல காய் ஒரு விலை, கொஞ்சம் சரியில்லை காய் ஒரு விலை. 50 ரூபாயிலேருந்து 140 150 மட்டும் போகுது. இதுக்கு என்ன பேர்? ராசம் கருணைக்கிழங்க. கருணைக்கிழங்கு பெருசாக உங்களுடைய என்ன இது? வணக்கம் அண்ணா. உங்களோட கடை பேர்? ரூபன் தரணிங்க. எப்படி இன்றைக்கி மரக்கறி விலையெல்லாம்? பரவாயில்ல. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் உள்ளூர் உற்பத்தி பொருட்கள் விற்பனை செய்யும் இடம் காணப்படுது. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மண் சட்டிகள் காணப்படுது. அகப்பை, நீத்துப்பட்டி, சுலகு, பிடிப்பாய் போன்ற பொருட்கள்லாம் காணப்படுறத பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஊசி செக் நிற்குது. பாருங்க இப்படி வர்ணமயம் பண்ணி வச்சுக்கிறாங்க. ஓகே இப்போ உள்ளூர் உற்பத்தி ஒரு வர்த்தக நிலையத்துக்கு வந்திருக்கோம். ஐயா வணக்கம். வணக்கம். சொல்லுங்கள். உங்களோட பேர் என்ன? ரஞ்சிராசன். எங்கேருந்து இந்த பொருள் எடுக்கிறீங்க? எல்லாம் இங்கே உள்ளூர் இங்கே உள்ளூர். சும்மா சில பொருள் விலைகளை தெரிஞ்சுக்கலாமா? விலையை தெரிஞ்சுக்கலாம், பிரச்சனை இல்லை. எங்கள் வியாபாரம் இங்கே நடக்கிறவங்க குறைவு. ஏற்றுமதி இல்லை இங்கே. எல்லாரும் வந்து காய்ச்சி கேட்டு போவாங்களா, ஒரு தரம் வந்து ஏற்று இது நீத்துப்பட்டி 50 ரூபா. இது எல்லாமே இங்கே தயாரிக்கிறது தானே? இது வந்து 1500 சுலகு 1000 ரூபா, 1500 சுலகு 1000 ரூபா, 1500 இருக்குது. அடுத்து இது கட்டியல் 200 ரூபா, 300 ரூபா, 400 ரூபா, 1000 வரையும் சொல்லிங்க. சொல்லுங்கள் சார். எடுத்துக்கணும். வாய் இல்லை யாழ்ப்பாணம் வந்து 1900 நான் சென்ட்ரில் கூட காசு கொடுக்குறேன். 6 ரூபாய் எடுத்துக்கோங்க. வாய் இல்லை இல்லையா யாழ்ப்பாணம் சொல்லுங்கள். நீங்கள் தான் இனி நாங்கள் அப்படியே பழக்கடை பகுதிகளுக்கு போகலாம். என்ன கொஞ்சம் கலர்
வணக்கம். உங்களோட பேர் என்ன? தீவன். என்ன கடை உங்களோட கடைக்கு என்ன பேர்? ஓம் சக்தி வணக்கம். எப்படி என்ன பழங்கண்ட விலை எல்லாம் எப்படி இருக்கு? பழம் கொஞ்சம் இல்லை தானப்பா இல்லைண்ணா இப்போ ஏடிகே அரசாங்கத்துக்கு பிறகு ஏதாச்சும் மாற்றங்களை எதிர்பார்த்துட்டீங்களா? சட்டமே இல்லை பார்ப்போம். இப்போ இந்த எப்படிலாம் செம்ம விலை இல்லை, இப்போ ஏதாச்சும் குறைஞ்ச இல்லை இல்லை அதே விலையில் தான் போய் வந்துட்டுக்கணும். வணக்கம். இல்லை மாற்றம் அவர் சொல்லிட்டு இருக்காரு. நல்ல மாற்றம், நல்ல மாற்றங்கள் இப்படி எப்படி அதான் மாற்றத்தில் ஒரு குறை இல்லை. இந்த இதில் திரும்பி பேப்பரில் எப்படி போட்டு விட்டீங்களே என்ன நிப்பாட்டி இருக்காங்க சொல்லி இந்த மானியங்கள், இந்த பெட்ரோல், மண்ணெண்ணெய் இதுகள் எல்லாம் உங்கள் யூடியூப் என்ன செய்யறது ஒன்றும் எல்லாம் விலை தான், ஒன்றும் விலை குறையில. கிளிநொச்சி பழக்கடை. இங்கே ஒரு பழக்கடை இருக்குது. அம்மா தான் பழங்கள் வைக்கிறாங்க. அம்மா இது என்ன விலை போடுறீங்க? பலாப்பழம் இது ஒரு துண்டு எவ்வளவு? உண்மை இல்லையா? இந்த பலாப்பழ துண்டு 500. அட்டா இங்கே பாருங்கள், பலாப்பழம் இந்த பகுதி 500 கிளிநொச்சி சந்தையில். அது அம்மா சொல்கிற காரணம் என்னன்னு கேட்டால் சீசனில் என்னம்மா இது எங்கிறது வர மாம்பழம்? தம்புல பக்கமா எவ்வளோ போகுது இது? இது எங்களுக்கு 750 ரூபா போடுறாங்க. நாங்கள் 800 ரூபா 1000 ரூபா வச்சோம். எப்போ எவ்வளோ காலமாக செய்கிறீங்க? 2500 எங்கேம்மா உங்களோட வீடு? அம்பாளுக்குளம். அம்பாளுக்குளம். சரியம்மா, நன்றி. இது ஒரு ஜூஸ் கடைக்காரர் இருக்காரா? என்ன சொல்லுங்க? இல்லை என்னத்துக்கு இங்கே ஒரு அண்ணா நிற்கிறேன். அண்ணா வணக்கம். எப்படி என்ன பிஸ்னஸ்லாம் போகுது? விலைகள் மாற்றங்கள் எதுவும் இல்லை? அதே தானே, பேச்சு மட்டும்தான் மாற்றங்கள் இல்லை. நீங்கள் எல்லாம் வெளியிலேருந்து கொண்டு வர பழமா உள்ளூர் பழங்கள் விற்கிறீங்களாண்ணா? எல்லாம் விற்கிறீங்களா? உங்களோட கடைக்கு என்ன பேர் என்ன? வைகை. ரோடு எப்படி பார்த்தா தான் தெரியும் அண்ணா. ஓகே, நன்றி அண்ணா. ஐயா அப்பீல் பண்ணுறா விளம்பரத்தை கொடுங்க. அண்ணன் வணக்கம். வணக்கம். எப்படி சுகமாக இருக்கீங்களோ? கொய்யா எங்கே இருந்து கொண்டாந்து? தம்புள்ள அண்ணா எவ்வளோ போகுது இன்றைக்கு? 600 எவ்வளோ நாள் இதை வச்சுருக்கலாம்? இதே இந்த எங்களோட ஜேகே வேர்ல்டு தமிழ் மேலே போட்டிருக்கலாம். எவ்வளோ நாள் இதை வச்சுருக்கலாம்? நீங்கள் இந்த பொதுவாக பழங்களை பராமரிக்கிறதுக்கு இந்த ஊசி இதுகளை பயன்படுத்துவான்னு சொன்னாங்க. அதெல்லாம் இல்லைங்க. எங்கே இதுக்கும் இந்த ஊசி போடுறேன். அங்கேருந்து வரும்போது அந்த குறுகிய காலம் தருவாங்க இல்லையா? இது பியாஸ் இல்லையா? பியாஸ் தானே? பியாஸ் இதே எவ்வளோ போகுது? 300. சரி, நன்றி அண்ணே. காலையில் உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ண தெரியல. சரி, பார்த்தா தேங்காய் பிஸ்னஸ். கிளிநொச்சி தேங்காய் பகுதிக்கு வந்துருக்கிறேன். என்ன ஆட்கள் ஒரு உள்ள விளக்கு இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா வெத்தலை கடைகள் இருக்குது. உங்களோட கடையா? அண்ணா வணக்கம். என்ன விலை போகுது நீங்கள் வெற்றியில்? 5 ரூபா. 5 ரூபா. இது சீவல்? சிவல் 1700 1750 ரூபா கிலோ. எப்படி என்ன மாற்றங்கள்? அரசா ஆட்சி மாற்றத்துக்கு பிறகு எது மாற்றங்கள்?
நிச்சயத்தை தெரிஞ்சு அப்போ தான் வந்திருக்கிறாரு. பார்லிமெண்ட் எலெக்ஷன் முடியணும். எவ்வளோ காலமாக கடை தெரியும்? 90ஆம் ஆண்டு எங்கள் வீடு கடாபி கடைக்கு என்ன பேர் வச்சுருக்கீங்க? மதுரை மலை. சரி, சந்தோஷம். ஓகே. ஐயா வணக்கம். வணக்கம். என்ன பழப்பாக்கு இந்த இதுக்கு என்ன பேர் எப்படி சொல்கிறதான்னு? பழப்பாக்கு. ஓகே. எவ்வளோ போகுது? 25 ரூபா. அப்படி தான் உண்டா? உண்டு 25 ரூபா. முடியாது. விலைகள்லாம் பழைய விலை தான், என்ன மாற்றம் இல்லை. வேலை கோயிலில் வச்சுருக்கிறீங்கன்னா எங்கே? யாழ்ப்பாணம். நேராக போய்ட்டு எடுக்கிறீங்களா கொண்டு வந்து தராங்களா? பாடமாக வாரதுங்க. அண்ணா வணக்கம். வணக்கம் வணக்கம். சீவல் தானே? முதல் மார்க்கு வந்த மாதிரி கிடக்கு. ஓ, நீங்கள் தான் எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறீங்க போல. என்ன பேர் என்ன உங்களுக்கு? வானங்க. எவ்வளோ காலமாக செய்வீங்க? இது நான் 90ஆம் ஆண்டு செய்கிறேன். வீடுங்க? வீடு வட்டக்கச்சி. வட்டக்கச்சி. உங்களுக்கு தெரிஞ்ச ஊர் தான். எப்படி ஆட்சி மாற்றத்தை எப்படி பார்க்குறீங்க? ஆட்சி மாற்றம் நல்லா தான் நடக்குது போல இருக்குது. நல்லா இருக்குது. இதே மாதிரி நல்லதாக வா. சரி, நன்றி. நல்ல ஆள் கிடச்சிக்குது. அதுதான் நல்ல ஆள் கிடச்சிருக்கேன். சந்தோஷம். அதுதானே. எப்போ வரும்? வணக்கம் சார். வணக்கம். சிரிப்போட நிற்கிறாரு. நீங்கள் என்ன பேர்? இவரா? வணக்கம் அண்ணே. என்ன பேர் உங்களோட கடைக்கு? இதெல்லாம் போடக்கூடாது. இது நம்ம இல்லை. இது போடக்கூடாது. ஏன் அப்படி யோசிக்கிறீங்க? அது பிடிக்கிறதில்ல. உங்களுக்கு பிடிக்கல. ஓகே, சரி. இந்த வீடியோ நாங்கள் கட் பண்ணிடுறோம். அவங்க கடையை மட்டும் காட்டுறோம். அது கிடையாது. உங்களுக்கு உங்களால் சின்ன உங்களுக்கு தான். ஐயா வணக்கம். வணக்கம். அதே மாதிரி தான் பழம் பார்க்க உங்கள்கிட்ட என்ன விலை போகலான்னு? மீடியம் சைஸில் 2 காங்க, அதில் 2 காங்க இல்லையா? அந்த கருப்பாத்து விலை கூட இருக்குது. கிளி வெற்றிலை வாணிபம். சங்கலாம் இருக்குது விற்பனைக்குன்னு. சங்கு என்ன விலை போடுறீங்க? 120 ரூபா. 120 ரூபா. என்னத்துக்கு பயன்படுத்துவாங்க? வீட்டு கோவில் தேவைக்கு வீட்டு கிளிநொச்சி சந்தையை காட்டி கொண்டிருக்கப்போ உங்களோட கடையை எடுத்துருக்காங்க. ஆயிரம் பீச்சில் அக்கா வணக்கம். வணக்கம்.
இது இருக்கு அப்படியா சரியா எடுத்துட்டோம். என்னென்னா இந்த அக்காட்ட ஒரு சிறப்பு என்னக்கிட்ட நாங்கள் இங்கே தான் மரக்கறி வேண்டுறது எல்லாம் வேண்டிட்டு காசு வாங்கின பிறகு தேங்க்யூன்னு சொல்லி அனுப்புகிறோம் ஒரு அக்கா. அதான் விலங்கில் ஓ எல்லாம் எல்லா சந்தையும் காட்டுவோம். அப்புறம் எப்படி என்ன பிஸ்னஸ்லாம் பரவாயில்ல. ஏன்னா ஆட்சி மாற்றம் எப்படி யோசிங்க? நல்லா நடந்தால் சரி. நல்லது நடந்தால் சரியா. எங்கே இருக்கு மரக்கறி எடுக்கிறீங்க? மரக்கறி இந்த ஹோல்சேல் மார்க்கெட்டில் வரும். அது இங்கே ஊர் சாமான் இங்கே வரும். நீண்ட காலமாக செய்து கொண்டிருக்கீங்கன்னா அண்ணன் பேரையும் தெரிஞ்சுக்கொள்ளுங்க. இந்த பேர் அனுசன். அனுசன் ஓகே. அனுசன் என்ன கடைக்கு பேர்? கடை பத்மநாப. சரி ஓகே உங்களோட கடையை எடுத்துட்டேன். நன்றி அண்ணா. சரி. கொள்ளு சந்தையில் இருக்க மரக்கறி வாணிபம். என்ன பேர் இதுக்கு? முருகண்டி பிள்ளையார். முருகண்டி பிள்ளையார் அண்ணன் படத்துக்கு வர வைக்கப்படுறார். பரவாயில்ல. அண்ணே முட்டை விலை இப்போ கொஞ்சம் ட்ரெண்டிங்கில் போகுது. என்ன விலை போகுது? 30 ரூபா. 30 ரூபா தான் விற்க சொல்லியிருக்கிறாங்களா? அப்படியே. நாட்டுக்கோழி முட்டை என்ன விலை போடுறீங்க? நாட்டுக்கோழி முட்டை 50 ரூபா, ஃபார்ம் கோழி முட்டை 30 ரூபா போகுது. என்ன இப்போ இதுக்கு முதல்ல என்ன விலையில் போனது? 45 ரூபா 50 ரூபா போனது. ஓகே. எப்படி என்ன விலையெல்லாம் இப்போ மாற்றங்கள் வந்துருக்குது வழியில்? எந்த பொருள் இந்த மாற்றம் கூடுதலாக வந்திருக்கு? முட்டை வேறு பருப்பு எவ்வளோ? முன்ன விலை இப்போ இப்போ விலை 80 ரூபா 20 ரூபா கொடுத்துருக்காங்க. வேறு செத்தல் முன்ன என்ன விலை இப்போ என்ன விலை? முன்ன 800 ரூபா இப்போ 750 ரூபா. ஒரு சின்ன மாற்றம். என்ன இனி உண்மை நிலவரம் பார்லிமெண்ட் எலெக்ஷன் பிறகு தான் பார்க்கலாம். என்ன ஓகே சரி நன்றி அண்ணே. எப்படி அக்கா விலையெல்லாம் விலை மாற்றங்கள்லாம் எப்படி? இன்னும் வேண்டல. சாரஸ்கா தூள் புளி எப்படி என்ன விலை மாற்றங்கள்லாம்? அப்படியே தான் இருக்குண்ணே. எப்படி எதிர்பார்க்குறீங்க இந்த ஆட்சியை? மாற்றங்கள் வரும் என்று எதிர்பார்க்குறீங்களா? அதிரடின்றாங்க. இல்லை அதிரடியாக தான் எல்லாம் நியூஸாக மட்டும் தான் இருக்கேண்ணே இந்த மாற்றங்கள். அதிரடி நாங்கள் போராட்டம் அதுதானே மக்களுக்கு சரியான தீர்வு இதை கொடுக்காம சும்மா எந்த நாளும் அதிரடி என்று பேப்பரில் போட்டுட்டு இருந்தால் இது என்ன நாங்கள் விடுதலை புலிகளோட அடிபடுறதுக்கு அதிரடி அப்படி இல்லையே. அதிரடி மாற்றம் வந்து டக்குன்னு ஏதாவது விலையை குறைக்கணும், ஏதாவது மக்களுக்கு ஏதாவது செய்யணும், அதான் மாற்றம். இது அதிரடி அனுராவின் அதிரடி. என்ன அதிரடி என்ன அதிரடி? அதான் அதிரடின்னு தான் ஒவ்வொரு நாளும் அதிரடி என்றாங்க. அதுதான் அதிரடி. வேற ஒன்றும் பெரிய ஒன்றும் மாற்றங்கள் தெரியல. சில வேலை பார்லிமெண்ட் எலெக்ஷன் பிறகு தான் இந்த உண்மையான மாற்றங்களை பார்க்கலாமே. நன்றி அண்ணே. முதலாளி அங்கே பிஸியாக இருக்கிறார், சாப்பிட்டு கொண்டு தர நினைக்கிறேன். இங்கே ஒரு கடை வாணன் வாழ்வோம். அக்கா வணக்கம். வணக்கம். எப்படி ஆட்சி மாற்றங்கள், எப்படி விலைவாசிகள்லாம் எப்படி போகுது? விலைவாசி முதல் முட்டையை மட்டும்தான் குறைச்சிருக்கிறாங்க. முட்டை என்ன பிறகு கொண்டைங்க எங்களுக்கு வரி கூட்டிட்டாங்க. அதானே பிரச்சனை. இந்த கடை வரி முதல் 2000 ரூபாய் இருந்த வரி இப்போ 6000 ரூபாய் வைக்கிறாங்க. 6000 மண்டாக்கா என்ன மாத வரி தான். மாதம் 2000 ரூபாயே கட்ட கஷ்டம். நாங்கள் சரியான கஷ்டம் தான். எங்களுக்கு வியாபாரம் இல்லை, பொங்கலில் இருக்கிறோம். உங்களுக்கு முதல் கடை தரைக்கில் ஒவ்வொரு வருஷத்துக்கு ஒரு சுழற்சி முறையில் மாற்றி தரேன்னு சொன்னவங்க. மாற்றி தரேன்னு சொல்லிட்டு இதுவரையும் 10-12 வருஷமாச்சு ஒரு நாள் மாற்றியும் தர இல்லை. கடையில் வியாபாரம் இல்லாமல் இருக்கிறோம். 6000 ரூபா 7000 ரூபா வரியை கட்டுங்கன்னு சொன்னால் என்னென்னு கட்டுறது நாங்கள். அதுதானே
முட்டையை மட்டும்தான் வரியை குறைச்சிருக்கிறாங்க. மற்றது எங்களுக்கு அரிசி சாமான் மா சீனி அதுகளை தானே வரி குறைக்கணும். நாங்கள் சாப்பாட்டுக்கு அன்றாடம் எடுக்கிற சாமான்கள் முட்டையாக நாங்கள் முதல் நாள் முட்டையை எடுத்துட்டோம். இப்போ அனுரோட ஆட்சி மாற்றம் வந்திருக்குது, அதை எப்படி பார்க்குறீங்க? அவர் வந்தபடியால் நல்ல மாதிரி வரும். எங்களுக்கு இந்த கடை வரியையும் குறைச்சி விட்டால் நல்லன்னா. நாங்கள் எங்களுக்கு சுயேட்சை முறையில் மாற்றி தரேன்னா தரவும் இல்லை தராட்டியும் பரவாயில்ல, வியாபாரம் செய்கிறத செய்வோம். எங்களுக்கு கடையை இந்த வரியை குறைச்சி சாமான்களை நிறைய கடைகள்லாம் மூடி இருக்காங்க. அதால் வரி கட்டிடாதவங்களும் மூடி வச்சுருக்கோம். பிஸ்னஸ் அந்த குறைவான சனத்துக்கு காசுகள் கஷ்டங்கள் அது சந்தைக்குள்ளே வந்து வேண்டிட்டு போகிற வீதம் குறைவு. குறைவு அதான் சனம் வருது இல்லை. வெறியை போட்டு ரோட்டு வழியை கஞ்சா கத்திப்புகளை அடிச்சுட்டு பொடிகளும் அதுகளும் இதுகளும் இதுக்குள்ளேயே வந்து நிற்பாங்க. பாத்ரூமுக்கு பின்னுக்கு எல்லாம் கத்திப்படிக்கும் கஞ்சா பவுடர் பத்திரம் தான் அதுகளெல்லாம் இல்லாமல் ஆக்குனாங்கன்னா நல்லா நீட்டாக இருக்கும் சந்தை. இனி அந்த மாற்றம்லாம் வரும்னு வருமானு நல்லா எதிர்பார்க்குறோம். அவர் செய்வார். ஓகே, நன்றி அக்கா. அக்கா பிஸ்னஸ் செஞ்சு கொண்டிருக்கிறா. இது ஒரு உள்ளூர் உற்பத்தி மாசி சம்பல். என்ன விலை அக்கா அது மாசி சம்பல்? ஆமாம், நாங்கள் வீடியோ பண்ணிக்கிட்டுருக்கோம். வீடியோ பண்ணிக்கிட்டுருக்கோம். சாய்க்கிறேன் எங்கேயாவது. இனி நாங்கள் சந்தைட்டு மற்ற ஒரு பகுதிக்கு போகிறோம். இது காட்டு வரல. எல்லாம் காலையில் எல்லாம் பிஸியாக இருக்கிறாங்க. ஸோ அவங்களோட கதைக்கிற நிலைமையில் இருந்தேன். இங்கே புதிய கடைகள்லாம் கட்டப்படுது பார்த்தீங்கன்னா. படம் கொடுத்தாங்க நடிக்கிறாங்க. கேட்கல ரோட்டில் வந்து பாருங்கன்னு சொன்னாங்க. நீங்கள் காட்டுவோம். இதில் கும்பலா என்ன கீழா கீரி மீன் என்ன எப்படி என்ன விலையெல்லாம்? இப்போ எப்படி விலையெல்லாம்? விலையெல்லாம் பரவாயில்ல, நோம்பலாக போய் கொண்டிருக்கு. அனுர ஆட்சிக்கு பிறகு என்ன மாற்றங்கள்? அனுர ஆட்சி இப்போ எல்லாம் மலிவு தான். மலிவு எல்லாம் மலிவு. எப்படி பார்க்குறீங்க?
திருக்கை இருக்கு. திருக்கை என்ன விலைண்ணே? கிலோ 300. நல்ல விலை சீப் தானே. நண்டு இருக்குது. இங்கே வருங்க நல்ல பெரிய மீன். இதுக்கு என்ன பேர் என்ன இருக்கு? இது வாவல். வாவல் வாவல் வாவல். இது விலை இல்லை. இதுக்கு பேர் வாவல். இல்லை விலையான மீன். இது விலை கிலோ 1000 ரூபாய் கிலோ. வெட்டி கொடுப்போம் கிலோ 1000 ரூபாய். மக்களுக்கு வெட்டின காசு இல்லாமல் நாங்கள் வெட்டியே கொடுப்போம். அந்த வெட்டி வச்சுருவோம் கிலோ 1000 ரூபாய். இப்படி அனுர ஆட்சிக்கு பிறகு எப்படி மாட்டேங்க? ஜலேபி வந்தது பிறகு பொருட்களும் மலிவு, மீனெல்லாம் மலிவாக தான் போகுது. எங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. இப்படியே நடக்கும்னு கடவுளை வேண்டுவோம் எல்லாரும். தம்பி இது ஓமண்ணே, அனுர ஆட்சிக்கு பிறகு எப்படி மாற்றங்கள் எதிர்பார்க்குறீங்க? அனுராட்சிக்கு அவருக்கு பிறகு இப்போ அவர் வந்ததுக்கு பிறகு எல்லாமே வளமையை விட கொஞ்சம் எல்லாம் விலை பொருட்கள்லாம் குறைவாக இருக்குது. இப்படியே பார்லிமெண்ட் எலெக்ஷன் பிறகு தான் நல்லது. அதை எதிர்பார்க்குறேன். அதுக்கு பிறகு இன்னும் முற்றாக நாட்டில் சில பொருட்கள் இன்னும் மலிய மட்டும் விரும்புவோம். இனி விரதம் ஆரம்பிச்சதுனால மீன் விலைகள் கொஞ்சம் குறையும். வேணும் மீன் விலை குறையும். எரிபொருள் குறைஞ்சா மீன் விலையெல்லாம் சும்மா நோமலாக குறையும். கலக்கத்தை போய் நாங்கள் கொண்டு வரது தானே. எங்கேருந்து இந்த மீன் கொண்டு வரீங்க? இது நாங்கள் கட்டக்காடு, ஆலியாவலை, செம்பியம்பட்டு, மாமுனை எல்லா இடத்துல போய் கொண்டு வரோம். ஓகேண்ணே, நன்றி நன்றி. ஓகே, இவ்வளோ பாருங்க. நல்ல நன்றி. விளையாடு அண்ணா, என்ன பேர் இருக்கு? என்ன விலை? 1200 விலையாதா அண்ணா? திரு பாரு என்ன ஓகே அண்ணா. இறால் என்ன விலை போகுது பாருங்க. ஃபுல்லாக இறால் தான் வச்சுருக்காரு. இறால் என்ன விலைண்ணே? 1/2 கிலோ 900. இது சின்னது கிலோ 1000. இங்கேயும் மலிவான விலையில் இருக்குது. எவ்வளோண்ணே இது? கீரி மீனா? அது கீரி எவ்வளோ? 1 கிலோ 700. நல்ல விலை குறைவு என்ன? இப்போ நீ விரதங்கள் ஆரம்பிக்கிறதா இன்னும் குறைவு இல்லையே? நல்ல என்ன கனவா எவ்வளோண்ணே? 1400. எங்கேருந்து கொண்டாடுறீங்கண்ணே? கூட நீண்ட காலமாக சந்தையில் பார்க்கக்கூடிய ஒரு அண்ணன் தான் அவர். அப்புறம் அண்ணன் எப்படி விளையலாம்? மலிவு என்ன? உங்களுக்கு அங்கே எடுக்கக்கூடிய இடத்துல அமைக்க இது என்ன சூட சூட எவ்வளோ போகுதுன்னு? 1 கிலோ 300. நண்டு இருக்குது. போய் எப்படி எவ்வளோ நண்டு போடுறீங்க? 500. பரவாயில்ல. என்ன முன்னே இதே நண்டு எவ்வளோ போனது? 900 ரூபா போனது. எல்லாம் ஒன்று தானே? அம்மா என்ன விலையை மட்டும் சொல்லுங்கள். நாங்கள் விலையை சொல்லுங்கள். விலையை சொல்லுங்கள். இது என்ன விலை? இது என்ன விலை? 1 கிலோ இல்லை எதோ எடுத்தாலும் பாருங்க. மலிவு எடுக்கல. சொல்லுங்க. 1 கிலோ 300, 1 கிலோ 200, 1 கிலோ 300, 1 கிலோ 200. நண்டு என்ன விலை? நண்டு கிலோ 400 விற்கிறேன். நல்ல கிலோ 600. ஓகே, நல்ல மலிவு தானே இப்போ? இப்போ அனுர ஆட்சி வந்திருக்கலாம். ஆட்சி மாற்றம் எப்படி பார்க்குறீங்க? அவர் நல்ல படிக்கான். நல்லா செய்வார். அவருடைய தேப்பன் முந்தி எங்களுக்கு உதவி செய்தவன் இயக்கத்திலே. அப்போ அவர்கிட்ட போன் அவர் உதவி செய்வார். எங்களுக்கு நீங்கள் எங்கள் ஊர்? நாங்கள் இங்கே தாலியாடு. ஆடுதா? நாங்கள் கடல் என்ன வகையில் உதவி செஞ்சாருன்னா? எல்லா தலையும் உதவி செய்தார். ஐயா சரி, நீங்கள் பிஸ்னஸை பாருங்க. நாங்கள் இந்த அம்மா கிட்ட மீன் இருக்கு. அம்மா இது என்ன சூரை என்ன விலை பாருங்க? முன்னே இது என்ன விலைமா போனது? 1000 ரூபா.
அதுதான் இன்றைக்கு நல்ல குறைவான விலைன்னு. நான் என்ன பேர் இதுக்கு? ஓரா. 600 என்ன? இதுக்கு என்ன பேர் சொல்கிறது? நகர. நகர என்ன விலை போகுது? டேஸ்ட்டாக இருக்கும் என்ன? சரி சரி. இப்போ எங்கால ஒரு அம்மா இருக்கா? இது அம்மாட்டே நல்ல மீனாக இருக்கா? அம்மா உங்கள்கிட்ட என்ன புது வகையான மீன் இருக்குது? இது என்ன பேர்? சீலா என்ன விலை போகுது? 600. ஓகே, நீங்கள் பிஸ்னஸ் அப்பா அப்படிங்களா? அம்மா ஆட்சி மாற்றத்துக்கு பிறகு எப்படி இருக்குது உங்களுக்கு? நீண்ட நாள் உங்களை சந்தையில் பார்க்கக்கூடியதாக இருக்குது. ஆட்சி மாற்றத்துக்கு பிறகு எப்படி நல்ல மாற்றங்கள் தெரியுதா? நல்ல ஏன் ஒரு கதைங்கள நல்லா இருக்குது. இன்றைக்கி பிஸ்னஸ் என்ன? நீ தான் பிஸ்னஸ் ஆரம்பம். கேட்கும் போதுக்கே விலையெல்லாம் சொல்லிட்டார் அண்ணன். கால் என்ன விலை போகுது? 1600. இது குளத்து மீன். இதை கேட்போம். உங்க பாருங்க சைஸு. அண்ணன் இது குளத்து மீன் அல்ல. இது எங்க இருநமடு குளம் மீன். இதை கொஞ்சம் தூக்கி பார்க்குறேன். குளத்தின் மீனை பாருங்க என்ன சைஸ் உண்டு. எவ்வளோ போகுது மீன்? 600. நல்ல குறைவு என்ன? 600 நல்ல குறைவு என்ன? ஆமாம். இது என்ன பாறை இல்லை? 1200. இதுக்கு என்ன பேர் சொல்கிறது? முரல். முரல் என்ன விலை போகுது? 1000 ரூபாய். ஓகே. இது ஒரு வித்தியாசம். ஆமாம், இதுக்கு என்ன பேராம்மா? என்ன பேர்? பொதுவாக இது வருத்தத்துக்கு சாப்பிட்ற மீன் அப்படியே இல்லை பொதுவாக சாப்பிட்ற மீனா? ஆட்சி மாற்றத்தை எப்படி பார்க்குறீங்க? அனுர ஆட்சிக்கு வந்திருக்க சாப்பாடு வந்தவன் அந்த விலை தான் இப்போ அமைக்குது. இந்த ஏற்ற போட்டு எத்தனை நாள் எல்லாரும் நல்லங்கிறாங்களே. அனுப்பலாம் ஒன்றும் அனுப்ப இல்லை. ஒன்றும் தராமையா அந்த விலைக்கு தான் இந்த ஜாமான் அமைக்கிறான். அரிசி 10 கிலோ வருவா. 10 கிலோ அரிசி 2 கிலோ. சரி, நீ மாற்றம் வரணும்னு எதிர்பார்க்குறீங்களா? எங்களுக்கு காசு வேண்டாம். வந்த பிறகு தான் சொல்லுவீங்க. எங்களுக்கு காசு வேண்டாம். எங்களுக்கு ஜாமான் குறைச்சி விட்டா அம்மாட ஆதங்கத்தை பார்த்தீங்களே. பெரிய மீன் இது குளத்து மீன் கடல் மீன். மீன் சைஸ் மட்டும் எத்தனை கிலோ வரும்? எத்தனை கிலோ பாருங்க. 2 மீன் சைஸ் பரவாயில்ல. வெட்டுங்க நீங்கள். நல்ல விலை குறைவான மீன். இது என்ன பாரு? சிம்பட்டி செங்கடாம்பாறை சொல்கிறது மலி வருங்க. அரை கிலோ உங்களுக்கு 350 ரூபா. அரை கிலோ 700 ரூபா கிலோ. அதில் விலை மீன் இருக்குது. அரை கிலோ 350 ரூபா. இதில் அரை கிலோ 300 ரூபா. ஆட்சி மாற்றத்தை எப்படி பார்க்குறீங்க?
நாட்டில் என்ன எல்லாம் பொருளாதாரங்கள் எல்லாம் மலிவாக போனால் எல்லாரும் வரவேற்கக்கூடிய மாதிரியான இருக்கும். பார்லிமெண்ட் எலெக்ஷன் பிறகு சொல்லாமே பார்லிமெண்ட் எலெக்ஷன் பிறகு தான் சொல்லலாம். பார்லிமெண்ட் எலெக்ஷன் பிறகு தான் சொல்லலாம். எப்படி விலையெல்லாம் 200 200 600. இப்போ என்னண்டா இப்போ கொஞ்ச காலத்துக்கு முதல்ல மீன் செம்ம விலையாக இருந்தது இல்லை, இப்போ குறைஞ்சிருக்குது. என்ன விரதத்துக்காக? ஆட்சி மாற்றத்தை எப்படி பார்க்குறீங்க? அனுரண்டு ஆட்சி எப்படி பார்க்குறீங்க? நல்ல ஆட்சி காலம் நல்லா வரும். நல்லா வரும். நல்லா வரும். என்ன நல்லா வரும். நல்லா வரும். ஓகே, அனுரை பற்றி எல்லாம் நல்லா தான் சொல்கிறாங்க. பார்ப்போம். மாற்றம் இது வந்தால் திரும்ப இதில் கேமராவோட வாரம் அப்போ சொல்லுங்கள். என்ன 1 கிலோ 300 சூடு என்னம்மா? நல்ல மலிவு என்ன இல்லை இது 1/2 கிலோ 100 கிலோ. ஆனால் இதுக்கு என்ன பேர் என்ன? இது கொய் 1 கிலோ 200. இது 1 கிலோ 600 சின்னடி பாரு. 1 கிலோ 300. சூடு 1 கிலோ. இது எவ்வளோ போடுவீங்க? இது கிலோ 200. 1 கிலோ 200. சரி, எங்களுக்கு வீட்டில் நாய் நிற்கிது, அதுக்கு கொஞ்சம் வாங்கி போடணும். அப்போ கொஞ்சம் குறைஞ்ச விலையாக இருக்கிறது வாங்குகிறேன். 1 கிலோ தாங்க. ஓ, எங்களோட வீட்டு நாய்க்கு 1 கிலோ மீனை வாங்கிட்டு போகலாம் பார்க்குறோம். நல்லா மலிவாக இருக்குது. மீன் இருக்கிறாங்க, எடுத்து இந்த காசு கொடுக்கணும். நடுங்க இந்த கையில் தாங்க. அப்படியே தவிர எங்களை வாங்க அனந்தாங்க. எல்லாம் மலிவு தான் பார்த்தீங்களே. தண்ணிக்கு வரட்டாம். இங்கே எங்களுக்கு இல்லை. அது கையில் தாங்க. கையில் தாங்க. சரி, பேக் போடுங்க. சரி அண்ணே, நன்றி. ஓகே, நன்றி. எப்படி விலை அங்கே போகுது? கிலோ 800. முன்ன விலையோட இப்போ நல்ல மலிவாக இருக்குது தானே? ஆட்சி மாற்றத்தை எப்படி பார்க்குறீங்க? ஆட்சி மாற்றம் சந்தோஷம் தான். நல்ல சந்தோஷம். அம்மாட்ட நண்டு என்ன விலை இன்னைக்கு? 500. 500. இந்த வெட்டியில் மீனே இருக்குது இல்லையா? கிட்ட எடுக்காங்க. இருக்கு இல்லையா? இதுக்கு என்ன பேர்? என்ன விலை போகுது? கிலோ 600. இது என்னண்ணே? திருக்கையா? திருக்கை ஈரல் என்ன? இங்கே வரணும். திருக்கை இது தனி விலையோ? தனி விலையாது? 1000. இது என்ன? எல்லாம் திருக்கைன்னு தாங்க. எது முட்டை? திருக்க முட்டை. பாருங்க எல்லாம் என்ன விலை. இப்படி எடுக்கா வச்சு இப்படி ஓகே. இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கால தான் இதில் வந்து வாங்குகிற மீன்கள்லாம் வெட்டி எடுத்துகிட்டு போகலாம். மீன்கள், கோழி இதெல்லாம் வெட்டி எடுத்துகிட்டு போகலாம். ஸோ நாங்கள் வந்து எங்களோட கேமராவில் இந்த இறைச்சிகள் வெட்டுறதை காட்ட முடியாதனால காட்டுறோம். ஸோ நாங்கள் இதில் வந்து சும்மா காட்டி விடுறோம். சரி, ஓகே. இப்படி வெட்டுறதுக்காக வேண்டி அண்ணன் 1 கிலோ மீன் வெட்டி எவ்வளோ எடுக்கிறீங்க? 50 ரூபா. ஓகே, 1 கிலோ மீன் வெட்டி கொடுக்குறதுக்கு 50 ரூபா எடுக்கிறாங்க. இதான் கிட்ட கொடுக்க வந்து காட்டு. இந்த வருது. ஓகே, சரியா, ஸ்டாப் பண்ணுங்க. நாட்டுக்கோழி பிஸ்னஸ் செய்கிற நாட்டுக்கோழி வாங்குறது இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா நாட்டுக்கோழி வாங்க.
என்னங்க கரோட கடை தாங்க உங்க பிரச்சனை என்ன சொல்லுங்க எனக்கு உங்களோட பிரச்சனை என்னன்னு கேட்டாங்க கண்டிச்சு சந்தை இன்றைக்கி எங்களோட சேனல் எடுத்துக்காங்க. சரி இது என்ன சேனல்? இது வந்து இந்த பாருங்க போட்டுருக்கு தமிழ் யூடியூப். தமிழ் யூடியூப்பியா? சரி நாங்கள் தமிழ் தான். நீங்களும் தமிழ் பார்க்கலாம். அப்போ உங்களோட கடைக்கு என்ன பேர்? சந்திரா கருமாட்டு வாணிப்போம். இன்னொரு காதில் போட்டு கொடுங்க. இப்போ அதான் உங்களோட கடையில் இருக்க இந்த கருவாட்டு இந்த பேரையும் இந்த விலையும் இந்த கருவாட்டு இந்த பேர் என்ன? கட்டாப்பாறை. இதுக்கு பேர் கட்டாப்பாறை. பார்க்க ஆசையாக இருக்குது சாப்பிடுங்க. கட்டாப்பாறை இது இதுதானே? இல்லை நாங்கள் 2000 ரூபா கிலோ விற்கிறோம். 2000 ரூபா கிலோ விற்கிறோம். இப்போ என்ன இப்போ தொடர்ந்து இதே விலையா ரெண்டு விலை மாறணும்? அது விலை அந்த கொள்வனைக்கு ஏற்ற மாதிரி வரீங்கமோ அதுக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கொண்டு இருக்கும் விலை. இது என்ன? இது கூனி இறால்னு சொல்லி கூனி இறால். இது கிலோ 1500 ரூபா விற்கிறோம் நாங்கள். அனுரெண்டு ஆட்சி மாற்றம் எப்படி பார்க்கணும்? சரி அனுர ஆட்சி நல்ல ஒரு ஆட்சி ஒன்று தான் நான் நினச்சி கொள்றேன். வேறு ஒன்றும் வித்தியாசம் நினைக்கல. அதை பற்றி நான் நல்லா தான் போய் கொண்டிருக்கும் போல இருக்கு. பார்லிமெண்ட் எலெக்ஷன் மாற்றம் வரும். மாற்றம் வந்து கொண்டு தான் வந்திருக்கு. சாமான் குறைஞ்சிருக்கு. பெட்ரோல் விலை இருக்கு. இனி அடுத்த கட்டமாக எல்லாம் குறைஞ்சி வந்து இது கட்டக்காடு, விசலக்காணி, முல்லைத்தீவு அது எல்லாமே எல்லாத்துலேருந்து முடக்கு வைக்கிறோம் நாங்கள். அப்படி அந்த அண்ணன் ஒரு கடுங்க அப்படிங்கிற சொல்லுங்க. சரி சரி. சில அண்ணாக்கள் இந்த இடத்துல இருந்து முகத்தை காட்ட விரும்பலை. பட் அவங்களோட கோரிக்கை என்னன்னு கேட்டால் பார்களை மூடணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ கட்டாயம் அதை இளம் சமுதாயம் அழிஞ்சிருக்கிறது பல்லைக்க கிடக்கு பார். அது வளையக்கல்லிக்கு முன்னுக்கு பாடசாலை வளையக்கல்லிக்கு மேல் அதுக்கு முன்னுக்கு இருக்கு பாரு. நாங்கள் சொல்லியதில் அப்படி எல்லா இடமும் வருது. சந்தைக்கு பக்கத்தில் சந்தையில் ரயிலோனில் குடிச்சு போட்டு ரயில் அடி வைப்போம். பக்கத்தில் இந்த பக்கத்தில் ரெண்டு பார் ரயிலோனில் வந்து 15 மீட்டர் 15 பேரா 10 மீட்டர் ரெண்டு பார். இப்போ பாருங்க நீங்கள் பாருங்க கஷ்டத்தின் மத்தியிலே மலிவான கருவாடு மலிவான கருவாடு இருக்குன்னு சூடு இருக்குது. இந்த இருக்குது அந்த வைக்க தான் இது நாங்கள் 1/4 கிலோ 150 ரூபா விற்கிறோம். 600 ரூபா கிலோ விற்கிறோம். மக்களுக்கு ஏற்ற மாதிரி தான் நாங்கள் போய் கொண்டு இருக்கிறோம். எவ்வளோ அதுக்கு அடுத்தாலும் ஏற்ற மாதிரி தான் போய் கொண்டு இருக்கிறோம். ஓகே. கிளிநொச்சி மக்களே பார்த்தீங்கன்னா கருவாடு வாங்கணும் வேண்டாம். சந்தைக்கு வரும்போது நல்ல கடைக்கு வாங்க. சந்திரா கருவாட்டு சந்திரா அங்காடி உட்புறங்களில் அவரே எல்லா அட்ரஸும் சொல்லிட்டார். மலிவான விலையில வாங்கக்கூடியதாக இருக்குது. விலையில வாங்கலாம். நாங்கள் எங்கே போகணுங்களா? வைக்கப்பட்டது இது தேங்காய் ஏலம் போடுற இடம் அப்படியே போடுவோம் 7 8 மணி 6 மணி. என்ன பேருண்ணே கூட இன்றைக்கி எப்படி தேங்காய் விலை எல்லாமே இன்றைக்கு 135 ரூபா போகுது. சித்தல்காய் நல்லா வெள்ளைக்காய்னா கொஞ்சம் விலை குறைவாக போகும். அது என்ன கிலோவில் தான் தருவீங்க? இல்லை கிலோவில் தான் தருவோம் இல்லை. கொண்டு வராக்கள் திரும்பி கிலோவுக்கு கொடுக்குறாங்க. அவங்களுக்கு லாபம் நினைச்சா கொடுக்குறாங்க. அப்படி கிலோவில் எவ்வளோ போகுது? 135 ரூபா போகுது இந்த விலை. சரி. ஏலத்திலையும் கொடுக்கலாம். விருப்பம் மாதிரி கொடுக்கலாம். ஏலத்திலையும் கொடுக்கலாம். விருப்பம் நடத்தும் இங்கே எதுக்கு கட்டாயம் இல்லை. ஏலத்திலையும் கொடுக்கலாம். கிலோவுக்கும் கொடுக்கலாம். அவங்க விருப்பம் கூட கொடுக்கலாம். இங்கேருந்து வேறு இடங்களுக்கு ஏற்றுமதி செய்கிறீங்களோ இல்லாட்டி அங்கேருந்து வருது? வேறு இடத்துல தான் போகுது. இதெல்லாம் கிளிநொச்சி மாவட்டத்துக்குள்ள உள்ள தேங்காய். இதெல்லாம் இந்த பாருங்கள் தனித்தனியாக எல்லாம் அந்த பிரித்து வச்சுருக்குறேன். இதில் பெரிய தேங்காய் இருக்குதா? இதில் சின்ன தேங்காய். இதுதான் சின்ன தேங்காய் என்ன? அது முடியாது. அனுரெண்டு ஆட்சி மாற்றத்தை எப்படி பார்க்குறீங்க? எதனால் நினைச்சல சர்வசாதாரணமாக இருந்தால் சரி. நல்ல நாட்டுக்கு நல்ல நடந்தால் நல்லது. எல்லாருக்குமே நல்லது. நல்லதுன்னு நினைக்கிறீர்கள். இப்போ சில பொருள் விலையில் குறைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்கல்ல, பார்க்க ஆசையாக இருக்குது. அப்போ எப்படியும் நல்லது நடந்தால் நல்லா. இது நல்லா இருக்கு. அடுத்த பாராளுமன்ற தேர்தல் முடிச்சிருக்கு. அதிலே வெல்லும். ஓகே. எல்லார்ட்டையும் கேட்கும்போது அதுதான் சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்களாக தான் சொல்லியிருக்கீங்க. சூப்பர். ஓகே. இனி நாங்கள் எங்கே பார்க்க போகிறோம்னு சொன்னால் கிளிநொச்சி சந்தையில் இருக்கிற புடவை கடை மற்றும் பேன்சி கடைகளுக்குள்ளே போக போகிறோம். ஓகே வாங்க. நிறைய பேர் இதுக்குள்ளே வந்திருக்க மாட்டீங்க. ஸோ இனி இந்த இடத்துக்கு வந்தால் இங்கேயும் வந்து உடைகள்லாம் வாங்கக்கூடியதாக இருக்கும். வாங்க நடங்க கிடைக்கும். ஓகே அண்ணா வணக்கம். வணக்கம். உங்களோட கடைக்கு என்ன பேர்? அண்ணா டெக்ஸ்.
ஓகே, எப்படி பிஸ்னஸ்லாம்? போகுது பரவாயில்ல. ஆட்சி மாற்றத்தை எப்படி பார்க்குறீங்க? நல்லா இருக்கு. நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்க? இதுக்குள்ளே சனப்புழக்கம் குறைவாக தான் இருக்குது. வளமையாக அப்படி தானே இல்லாட்டி வளமையாகவே இப்படி தான் இருக்கு. ஏன் இதுக்குள்ளே இந்த தெரியாதா அப்படி என்ன? கடை பார்வை இல்லாமல் இருக்கு. அதுதான் என்ன கடைக்கு இப்போ உங்களுக்கு கூலி அறவிடுவாங்களோ, அது என்ன குறைந்த விலையா கூடிய விலையா? எல்லாம் குறைஞ்ச விலை, கூடிய விலை தான் இப்போ. கூடிய விலை. சரி அண்ணே, நன்றி. நாங்கள் அடுத்த கடை பாருங்கள். இதுக்குள்ளே ஆட்கள் நடமாட்டம் ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்குது. அதனால் நிறைய கடைகள் இருக்குது பார்க்கக்கூடியதாக இருக்கும். பியூட்டிஷியன் ஒன்று இருக்குது இதில். கிளிநொச்சி சந்தைக்குள்ளே வந்தால் இங்கே வந்து பேசி எல்லாம் பண்ணலாம். கேட்க போகிறீங்களாக்கா? உங்களோட கடையை விளம்பரப்படுத்த போகிறீங்களா? இல்லையா? பார்த்தீங்களா? இல்லை வேணான்ட்டாங்க. இதில் ஒரு ஃபேன்சி கடை இருக்குது. பாதனைகளே கலட்டி வைக்கணும். நல்ல பொருளாக இருக்கிறேன். பாதனியகம் ஒன்று இருக்குது இங்கே. சில வெக்கம் தான் இந்த கேமராவுக்கு வர்றது கொஞ்சம் வைக்கப்படுவாங்க. இந்த இடத்துல ஒரு ஃபேன்சி கடை இருக்குது. அது ஆக்களே வராமல். பிஸ்னஸ்லாம் எப்படி போகுது? எடுக்க வேணாமா? எடுக்க வேணாட்டாங்க. இங்கே ஒரு அண்ணன் நிற்கிறார். ஃபேன்சி கடையில் இங்கே தான் ஒரு கஸ்டமர் இருக்காங்க. இதில் ஒரு பாதனியகம், பியூட்டிஷியன் இருக்குது. இப்போ இந்த இடம் கொஞ்சம் நல்ல இடமா இருக்கு. அவர் கடத்து சந்தையில் ஒர்க் பண்ணுறீங்க? இங்கேயா? வாங்க வாங்க, அங்கேயே வாங்க வாங்க. இப்படி போனீங்கன்னா அப்படியே வந்துடும். வாங்க, பரவாயில்லையா? இங்கால ஒரு ஃபேன்சி கடையை பார்க்கக்கூடியதாக இருக்கும். கடை முதலாளி இருக்காரா? பிஸ்னஸ் செஞ்சுட்டு பேண்ட். இல்லை வாங்க, தெரிஞ்ச ஒரு கடை இருக்குது. அந்த கடைக்குள்ளே போயிட்டாங்க. ஹலோ, வணக்கம். வணக்கம் வணக்கம். வணக்கண்ணே. உங்களோட கடைக்கு என்ன பேர்? தமிழ். உங்களோட பேர்? எனக்கு அருண்ராஜ். ஓகே, நாங்கள் வந்து இன்றைக்கி கிளிநொச்சி சந்தையை வந்து யூடியூப் சேனலில் எடுத்து காட்டுறதுக்காக வந்தோம். மரக்கறி கடை, பழக்கடை, அடுத்தது மீன் சந்தை எல்லாமே எடுத்து காட்டிட்டோம். பாருங்கள், ஒரு அவரை பற்றி பிறகு எட் பண்ணும். ஓகே, எப்படி என்ன பிஸ்னஸ்லாம் போகுது? இதுக்குள்ளே ஆட்கள் ரொம்ப குறைவாக இருக்கிறத பார்க்கக்கூடியதாக இருக்கும். வளமை எப்படி தானே? பிஸ்னஸ் உடைஞ்சிடுது. இப்போ கொரோனாவுக்கு பிறகு பிஸ்னஸ் எல்லாம் நல்லா உடைஞ்சிருச்சு. இல்லைண்ணே, இப்போ இதுக்குள்ளே ஆட்கள் ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்குது. கடை வந்து ஓகே, இப்போதைக்கு எடுத்தீங்களா சந்தைக்குள்ள? உங்களுக்கு எப்படி என்ன பிஸ்னஸ்? கணேஷ் எல்லாம் இதில் பார்த்தா ஆட்கள் சனமாட்டமே இல்லாமல் இருக்குது. ஏன்னு? இந்த நாட்டில் மாற்றங்களே கிடையாது. ஆனால் இது கொஞ்சம் இன்னும் அபிவிருத்தி ஆகணும். இந்த ஆகணும். இது இப்போ எல்லாம் ஒரு வித்தியாண்டு தான் சொல்லுவாங்க. வேறு அதிகமாக என்ன தான் போடுறது காணாது. அன்னூறுக்கு என்ன சொல்கிறீங்க? இப்படி சொல்கிறீங்களா? இப்படி சொல்கிறீங்க? லம்சம். சரிண்ணே. ஓகே, இப்போ நாங்கள்
பேஞ்சி கடை புடவைகள்லாம் இருக்குதான். அடுத்ததாக பேஞ்சி கடை வெயில் கடை வெயில் கடை தான். நாங்கள் அக்கா கிளிநொச்சி சந்தையில் வந்து நெல்சன் பற்றி காட்டலாம். யூடியூப் நம்ம கடையாக கணிச்சு பேசிருக்காங்க. சரி எடுக்க நாங்கள் எடுக்க சொல்லுங்கள் எடுக்கலடா ஒளியிடா வெட்டிடும் சொல்லுங்கள். அங்கேருந்து போட்டு வரீங்க இங்கே வச்சு ஒன்று பண்ணுங்க. இங்கே காய்க்க போகிறேன். அங்கே திரும்பி வாங்க. சரி சரி அக்கா ஓகே சரி தாங்க அக்கா. வணக்கம் வணக்கம். இது வந்து என்ன பேஞ்சி கடை? சரி இது உங்களோட கடையே? உங்களோட கடை என்ன கடைக்கு? சரஸ்வதி. ஓகே சரி அக்கா. இப்போ என்னென்ன நாங்கள் வந்து இன்றைக்கி கிளிநொச்சி சந்தை எடுத்து காட்டிட்டு வரேன். எல்லா பகுதியும் காட்டிட்டு இப்போ உங்களோட பக்கம் வந்திருக்கிறார். இப்போ வந்து அண்மையில் எலெக்ஷன் நடந்தது. ஆட்சி மாற்றத்துக்கு பிறகு எப்படி இருக்குது? நல்லா இருக்குன்னு சொல்லுது. ஓகே இப்போ பார்லிமெண்ட் எலெக்ஷன் பிறகு தான் கன்ஃபார்ம் பண்ணலாம். என்ன அனுரண்டு ஆட்சியை பற்றி உங்களோட கருத்து? உங்களுக்கு தெரிஞ்ச இடத்துல எப்படி இருக்கா பிஸ்னஸ்? கடைக்கு எவ்வளோ கூலி கட்டுது? பிஸ்னஸ் குறையுதுன்னா என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? அப்படின்னா இதுக்கு முதல்ல நல்ல பிஸ்னஸ் அந்த கூட இப்படிதான் மக்கள் வருகை கொஞ்சம் குறைவாக இருக்குல்ல. என்ன மாற்றங்கள் செஞ்சால் இப்போ இது உங்களோட பிஸ்னஸ் எல்லாம் கொஞ்சம் சனங்கள் உள்ளுக்கு எடுக்கணும். சனங்கள் உள்ளுக்கு வரணும். உள்ளுக்கு வரணும் இல்லை இப்போ நாங்கள் அந்த அதுக்குள்ளே போயிட்டு வந்தோம். எந்த ஒரு அபிவிருத்தி தான் கடைகளை அழகாக பார்த்தா தான் எனக்கு வரணும். அப்படி ஒரு பக்கம் இருக்குது. சரி மக்களே, இப்போ அதனால் கிளிநொச்சிக்குள்ளே ஒரு ஃபேன்சி கடையில் ஒரு அக்கா கிடைச்சிருந்தால் ஸோ அவங்களோட நிலைப்பாடுகளை கேட்டு அறிஞ்சு கொண்டிருந்தோம். ஓகே தொடர்ந்து நாங்கள் அங்கே போய்ப்போம். நன்றி. ஓகே சரி. இங்கே வந்து இந்துருளி மற்றும் சின்ன சைக்கிள். ஓகே இதுக்கு 2 20 மோட்டர் பைக்கு 20 ரூபா. சைக்கிளுக்கு பெரிய வாகனத்துக்கு இதான் நிலவரம். இந்த திரும்பி வருவோம் வரலாம். இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் கிளிநொச்சி சந்தையை நாங்கள் காட்டியிருந்தோம். கிளிநொச்சி சந்தையில் இருக்க எல்லா பகுதிகளையும் எடுத்து காட்டியிருந்தோம். அனுரவின் ஆட்சிக்கு பிறகு என்னென்ன மாற்றங்கள் நடக்கும் அப்படிங்கிறத மக்கள்கிட்ட கேட்டு அறிஞ்சு கொண்டிருந்தோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து உங்களுக்காக தர காத்து கொண்டிருக்கோம். நன்றி, வணக்கம்.